ஊத்தங்கரை அடுத்த பாவக்கல் அருகே இறந்தவரின் உடலை சுடுகாட்டில் அடக்கம் செய்ய விடாததால் சலசலப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த பாவக்கல் அருகே நல்லவன்பட்டியில் சுமார் 100 ஆண்டுகளாக இறந்தவர்களின் உடலை அடக்கம் செய்யும் மயானம் சுடுகாட்டு இடத்தை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளார். இன்று அதே கிராமத்தை சேர்ந்த ரமேஷ் என்பவரின் தந்தை பலராமன் என்பவர் உடல்நலக் குறைவால் இறந்துவிட்டார். அவரது உடலை நல்லடக்கம் செய்யும் பொழுது அதே ஊரை சேர்ந்த ஏழுமலை என்பவர் இது எங்களுடைய இடம் என்று விட முடியாது என்றும் சுடுகாட்டு இடத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக அப்பகுதி கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக தகவல் அறிந்து வந்த கிராம நிர்வாக அலுவலர், வருவாய் ஆய்வாளர், மண்டல துணை வட்டாட்சியர், சிங்காரப்பேட்டை காவல் ஆய்வாளர் மஞ்சுளா பொறுப்பு உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தி இருந்தவரின் உடலை அடக்கம் செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஊத்தங்கரையில் இருந்து செய்தியாளர் செல்வம். எங்க அப்பா காலைல ஒரு 8:30 மணி அளவு இறந்துட்டாரு. நாங்க சுடுகாட்டுக்கு புதைக்க வர்றப்ப இங்க புதைக்கிறதுக்கு கொண்டு வந்திருந்தோம். எங்க ஊர் கவுண்டர் ஏழுமலைன்னு சொல்றவர் இது என்னோட பட்டா நிலன்னு சொல்லி தடுக்கிறாரு. இது பரம்பரையா ஒரு 3 தலைமுறையா அங்க எல்லாம் பதிச்சிட்டு இருக்கோம். பக்கத்துல எங்க சித்தப்பா பதிச்சிருக்காங்க, அந்த பக்கம் பெரியப்பா எக்ஸ் தலைவர் பதிச்சிருக்காங்க. இங்க ஏற்கனவே 4 பேர் பதிச்சிருக்காங்க. இப்போ புதுசா எனக்கு பட்டா இருக்குது, இது என்னோட நிலம், இங்க பதிக்க கூடாதுன்னு தடுக்கிறாரு. இது ரொம்ப நாளமா அது ஒரு தீர்வு இல்லாம சுடுகாடு இல்லாம எங்க மக்கள் ரொம்ப பாதிப்படைஞ்சுக்கிறாங்க. அந்த சைடு பாத்தீங்கன்னா ஆத்தங்கரை நிறைய பாடிலாம் காணாமே போயிடுச்சு. இதுக்கு ஒரு தீர்வு வேணும்னு ரொம்ப நாளா ஒரு போராட்டமா இருக்கு. இதை இந்த மீடியாவுக்கு கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அதை பண்ணி கொடுத்துருங்க. நன்றி. என் பேர் நடராஜ், நல்லம்பட்டிங்கய்யா. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது காலங்காலமாக இந்த சுடுகாடு 3ஆம் தரம்லேருந்து போட்டுக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு பாடி ஒன்று இறந்துருச்சு. அது இங்கே புதைக்கி வரும்பொழுது இங்கே எந்த சொந்த நலன்னு சொல்லிட்டு ஏழுமன்ற சொல்கிறாப்படி. அதனால் இது தகுந்த நடவடிக்கை எடுக்க ஆட்சியர் அவர்களும் அதிகாரிகளும் மேற்கொள்ளணும் கேட்டுக்கொள்கிறேன்.